ஆச்சி பன்னீர் டிக்கா மசாலா வச்சு ஒரு அருமையான பன்னீர் டிக்கா எப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துடலாம். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தாங்க பன்னீர் டிக்கா. என்னடா இது பன்னீர் டிக்காவா, டிக்கானா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. டிக்கானாலே அது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஸ்பைசஸ் மேரினேட்டட் இன் கர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மசாலாவை நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே ஆல்மோஸ்ட் 2 to 3 hours ஆகும். ஏன்னா நம்ம டிக்கா மசாலாவை வந்து கரெக்டான டைமில் அந்த மசாலாவை வந்து ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து பவுடர் ஆக்கி மேரினேட் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் கழிச்சு அதை வந்து கிரில் பண்ணி சொல்லும்போது எனக்கே டயர்டாக இருக்கும், செய்யும்போது உங்களுக்கும் அது டயர்டாக தாங்க இருக்கும். ஸோ அதனால இந்த மசாலா வந்து நீங்கள் வீட்டிலலாம் வந்து கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்தியாஸ் நம்பர் 1 மசாலாவான ஆச்சி மசாலா, ஆச்சி பன்னீர் டிக்கா மசாலாவை நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆச்சி பன்னீர் டிக்கா மசாலா வச்சு ஒரு சூப்பரான பன்னீர் டிக்கா எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துடலாம். பன்னீர் டிக்கா செய்ய தேவையான பொருட்கள்: ஆச்சி பன்னீர் டிக்கா மசாலா 2 tablespoon, பன்னீர் 500 கிராம், கர்ட் 100 ml, உப்பு தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு. ஸோ இப்போ நம்ம ஆச்சி பன்னீர் டிக்கா மசாலா வச்சு ஒரு அருமையான பன்னீர் டிக்கா எப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிறேன், 100 ml ஆஃப் கர்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 100 ml ஆஃப் கர்ட் வந்து நான் இந்த பவுலில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஆச்சி பன்னீர் டிக்கா மசாலாவை வந்து கர்டில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆச்சி பன்னீர் டிக்கா மசாலாவை ஒரு 2 tablespoon வந்து நான் இந்த கர்டோட ஆட் பண்ண போகிறேன். பன்னீர் டிக்கா மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும். எந்த லம்ஸும் வராமல் இதை நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மிக்சர் வந்து நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இங்கே வந்து 500 grams பன்னீர் வந்து கட் பண்ணி ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 500 grams பன்னீரை வந்து நான் இந்த மிக்சரில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மிக்சர் வந்து பன்னீரில் நல்லா கோட் ஆகணும். இந்த மிக்சர் வந்து பன்னீரோட நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு 15 to 20 minutes வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஆச்சி பன்னீர் டிக்கா மசாலா நம்ம பன்னீரோட வந்து நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. ஸோ 20 minutes வந்து நல்லா மேரினேட்டும் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டேன். அதுக்கு மேலே இப்போ வந்து நான் பேன் வச்சுருக்கேன். ஸோ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை நான் வந்து இந்த பேனில் ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பேன் வந்து ஹீட் ஆயிடுச்சு. மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம பன்னீர் வந்து ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இதை 1 by 1 வந்து நெக்ஸ்ட் சைட் போட்டு ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் செஞ்ச பன்னீர் டிக்கா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ பன்னீர் டிக்கா பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். இதை பன்னீர் டிக்கா வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இதே மாதிரி பன்னீர் டிக்காவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணணும்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆச்சி பன்னீர் டிக்கா மசாலா வாங்கி இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஆச்சியில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் வெளியில் போய் ஷாப்பிங் பண்ண முடியலன்னா இதே வந்து நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம். www.achifoods.com என்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆச்சியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷாப் பண்ணலாம். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற ஆச்சி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் up to 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் இருக்கு. இனிமே எதுக்கு வெயிட்டிங், போய் எல்லாம் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணுங்க. உணவே மருந்து உங்கள் ஆச்சி மசாலா. இதே மாதிரி நான் உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட சந்திக்கிறேன். until then it's tata bye bye from Anu. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and for also more quick and easy recipes subscribe to our channel Aachi Next Gen Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.aachifoods.com.